கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஆதியாக நம்ம 11வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் பூமியெல்லாம் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு ஜனங்க. அப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கோபுரத்தை உண்டாக்கணும்னு சொல்லி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசிட்டு நம்ம பூமியில் எங்கும் நம்ம சிதறி போகக்கூடாது, அதனால் நமக்குன்னு ஒரு நகரத்தை கட்டணும், அதுவும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டணும். அது எதனால் கட்டுறாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள்னு சொல்லி அவங்க கட்டுறாங்க. நமக்கு ஒரு பேர் இருக்கணும், நமக்கு பேர் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம செய்கிற கட்டுற இந்த கோபுரத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, நமக்கு பேர் உண்டாகணும் அப்படின்னு அதை கட்டுறாங்க. ஆண்டு பார்க்குறாரு. ஜனக மனுபுத்தர் கட்டுற அந்த கோபுரத்தை பார்க்கறதுக்கு ஆண்டு வரும்பொழுது எல்லாம் கட்டுறாங்க. ஆனால் நம்ம செய்கிறனைக்கு நம்ம கட்டுறது தடையாவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் இறங்கி போய் ஒருத்தர் பேசுகிறத ஒருத்தருக்கு தெரியாது, அதுபோல் அவங்க பேசுகிற அந்த பாஷையை தாறுமாறாக்கிறார். இப்போ ஒரே பாஷை இருக்கிறனால தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு நமக்கு தெரியும். ஒருத்தர் பேசுகிற பாஷையில் ஒருத்தர் தெரியலன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கே தெரியாது. அப்போ பாஷையை தாறுமாறாக்கிறார். அப்போ ஒருத்தர் பேசுகிற ஒருத்தர் யாருக்கு புரியல. அதே போல் இந்த பாஷை தெரியாமல் எல்லாம் அப்படியே செதறி போகிறாங்க. அப்போ எல்லா ஜனமே செதுறாங்க. அவன் கட்டுற அந்த கோபுரம் அப்படியே நின்றுடுது, அந்த நகரம் அப்படியே நின்றுடுது. அதே போல் தான் நமக்கு பேர் உண்டாக, அப்போ நம்முடைய பேர் வரணும்னு சொல்லி நம்ம செய்கிற எந்த காரியமும் அது வாய்க்காது, அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பேருக்காக நம்ம எந்த காரியம் செய்யக்கூடாது. நம்ம பேர் வெளியே வரணும், அது ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்ம பேர் வெளியில் தெரியணும். எதுலேயுமே அதில் பெருமை இருக்குது. பெருமையுள்ளவனுக்கு ஆண்டு எதிர்த்து நிற்கிறார். யாருக்கு ஆண்டு எதிர்த்து நிற்கிறாருன்னா, பெருமையுள்ளவனுக்கு தான் எதிர்த்து நிற்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் தாழ்மை இல்லாமல் இந்த பெருமையான சிந்தனை வரும்பொழுது கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். நமக்கு பேர் உண்டாக கட்டலான்னு சொல்லி கட்டும்போது கர்த்தர் பேர் எங்கேருந்து வரும்? ஆண்டவர் கட்டுறதை நிறுத்தி தாறுமாறாக்கி அந்த இடத்தையே நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் கூட, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொல்லி நான் கட்டினேன்னு சொல்லி அவர் நான் சொன்ன உடனே சத்தம் வருது வானத்துலேருந்து. நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபார் உன்னை விட்டு நீங்கிச்சு, மனுஷனின்றி நீ தள்ளப்படுவ, மிருகங்களோடு சஞ்சரிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை அதை பெருமையில் ஆண்டு விழ பண்ணுறார். அதுக்கப்புறம் புத்தி வருது, எல்லாமே ஆண்டால் மாத்திரம்தான் முடியும், நம்மால் எதுவுமே முடியாது, எல்லாமே ஆண்டால் மாத்திரம்தான் முடியும்னு சொல்லி அவன் புத்தி வந்தப்புறம் மறுபடியும் அந்த ராஜ கலை வருது. மறுபடியும் அந்த ராஜா ஸ்தானத்தில் கற்று நிறுத்துறேன். அப்போது அந்த தான் செஞ்ச தவறை உணர்ந்து ஆண்டரை நோக்கி பார்க்க புத்தி திரும்பி வந்த உடனே பழையபடி அந்த ராஜ்யபாரம் அவன் கையில் வருது. அப்போ நான் கட்டினது அந்த பெருமை வரவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த வார்த்தை கேட்க, நம்முடைய வாழ்க்கையில் எந்த காலத்தில் நான் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. என்னால் முடியும், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன். அது ஊழியமாக இருந்தாலும் வேலையாக இருந்தேன், எல்லாவற்றிலுமே நானுன்ற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வராது. அப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு பேர் உண்டாகிறதுக்கு நம்ம எந்த காரியம் செய்யக்கூடாது. நம்ம செய்கிற எந்த காரியத்திலும், நம்ம பேசுகிற காரியத்திலையும் அது பிள்ளைகளால் நமக்கு பெருமை வரணும். அப்படி எந்தெந்த காரியத்திலாம் நமக்கு பேர் வரணும், நம்ம புகழ் வரணும், அதுபோல் நினைக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் அது தாறுமாறாக்கிடுவார். கர்த்தர் விரும்பாததே இந்த பெருமை தான்.
அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் நம்ம உயர்த்தினாலும், அது ஊழியமாக இருக்கலாம், இல்லை ஆசீர்வாதமாக இருக்கலாம், எந்த காரியத்தில் அன்று உயர்த்தினா கூட எல்லாத்துலேயுமே நம்ம அமைதியாக தாழ்மையாக போயிடணும். நான்ன்ற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வரக்கூடாது. அப்போ தான் கர்த்தர் வைத்திருக்கிறது எல்லாமே நிலைச்சு நிற்கும். ஊழியத்தில் கூட என்னால் தான் நடந்தது, என்னால் தான் முடியும், எல்லாம் என்னால், நானுன்ற எண்ணம் நம்ம ஊழியத்தில் சரி, எந்த காரியம் உலகப்புறமாக நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே நானுன்ற எண்ணம் வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்படி நாமே தாழ்த்தும் போது தேவி நம்ம கூட இருந்து கர்த்தர் நடத்துவார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த வகையிலும் மறைமுகமாக கூட பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நாமே ஜாக்கிரதையாக நம்மை காத்துக்கொள்வோம். ஆண்டு நமக்கு எந்த வகையில் எதிர்த்து நிற்கக்கூடாது. அதனால் இனி வரைக்க நாட்களில் எல்லா காரியத்திலுமே நாமே தாழ்த்து, நம்மை மறைத்து கர்த்தர் மாத்திரம் வெளியில் தெரியணும். அதுபோல் நம்ம போகிற ஒவ்வொரு பாதை நம்ம நடக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்ம கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்துடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நாங்கள் பேர் உண்டாக நாங்கள் எதையும் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, நானுன்ற எண்ணம் எங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதப்பா. எல்லாவற்றிலும் எங்களை மறைத்து உண்மை வெளிப்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருக்கும் கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.